ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் 4 பேர் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா, சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாதுங்க. என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்குறேன்னு சொல்லி தாங்க கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா ஜாவா ஷோரூம் கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. என்னடா ஜாவா ஷோரூம் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டால், ஆமாடா உனக்கு தான் பைக் வாங்குறேன்னு சொல்லி எனக்கு சொல்கிறாங்களே, அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி எனக்கு பைக்கு புக் பண்ணி என் கையிலேயே கொடுத்துட்டானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த சர்ப்ரைஸ் தாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பைக் வாங்குறதுக்கு நிறைய போராடி நிறைய கஷ்டப்பட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குடா திடீர்னு எனக்கு வண்டி வாங்கி கொடுக்குறீங்கன்னு பார்த்தா, எனக்கு இன்னைக்கு பிறந்தாளுங்க. பிறந்தாளப்போ உனக்கு புது வண்டி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஷோரூம் மேனேஜர்கிட்ட பேசி எனக்கு வண்டி புக் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. இந்த வண்டி வாங்குறதுக்கு இவனுக்கு பண்ண ட்ராமான்னு ஒன்று இருக்குல்ல, பயங்கரமான சர்ப்ரைஸுங்க. என்னோட லைஃப்பில் இப்படி ஒன்று நடந்ததே இல்லை. அது நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் விளாகுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய விளாக் எடுத்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் போகிறேன். நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து பயங்கரமாக சிரிப்பீங்க. அதையும் தாண்டி சர்ப்ரைஸ் ஆவீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். நீங்களா நான் இல்லை, உங்கள் அன்பால் மட்டுமே உருவான ஜான் கட்ஸ். இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க.